வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய தினம் இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்த கேள்வி, சந்தேகம் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு வந்து கொடுப்பனவு கிடைத்து கொண்டிருந்த கொடுப்பனவு வந்து திடீரென வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. நிறைய பேர் வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லியே தெரியல. எங்களுக்கு இவ்வளவு நாளும் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப திடீரென இந்த கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த கொடுப்பனவு வந்து எதுக்காக நிறுத்தப்பட்டிருக்குது? என்னென்ன காரணங்களுக்காக இந்த கொடுப்பனவு வந்து நிறுத்தப்பட்டிருக்கலாம்? இந்த கொடுப்பனவ மறுபடியும் பெறணும் அப்படி என்று சொன்னா என்ன செய்ய வேண்டும்? எப்ப இந்த கொடுப்பனவு கிடைக்கும்? இந்த மாதிரியான விடயங்கள தான் வந்து இன்றைக்கு வந்து நாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து பேசலாம். முதல்ல வந்துட்டு இந்த கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கொடுப்பனவு வந்து ஏன் திடீரென நிறுத்தப்பட்டது அப்படின்றது வந்து ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும் வந்து சில இடங்கள்ல வந்து இந்த மீளாய்வு வந்து நடந்து முடிஞ்சிட்டுது. சில இடங்கள்ல போய்க்கொண்டிருக்குது. இந்த மீளாய்வு டைம்ல நடந்த சில விஷயங்களால தான் வந்து இந்த கொடுப்பனவு வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. எதனால என்னென்ன காரணங்களால இந்த கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப மீளாய்வின் போது உங்களுடைய தரவுகளை வந்து மீள சரி செய்கின்ற போது உங்களுடைய முகவரி வந்து மாறி இருக்கலாம். அப்படி மாறி இருக்கக்கூடியவங்களுடைய இந்த கொடுப்பனவு வந்து தற்போது நிறுத்தப்பட்டு இருக்குது. நீங்க ஆரம்பத்துல வந்து இந்த கொடுப்பனவுக்கு தெரிவாக முன்னம் நீங்க எந்த முகவரியை கொடுத்து உங்களுக்கு அந்த கொடுப்பனவு கிடைச்சிருந்ததோ அந்த முகவரியை விட்டு வேறொரு முகவரியில நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, மீளாய்வு டைம்ல நீங்க உங்களுடைய முகவரி புதுசா இருக்குது, மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த முகவரியை மாத்துகின்ற போது அந்த கொடுப்பனவு வந்து இப்ப நிறைய பேருக்கு நிறுத்தப்பட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம ஆரம்ப கால வீடியோக்குள்ள சொன்னது மாதிரி இந்த இரட்டை பதிவு என்ற ஒரு காரணமுமே வந்து இதுக்குள்ள வந்து உள்வாங்கப்பட்டிருக்குது. அதாவது இப்ப நீங்க ஆரம்பத்துல கிடைத்திருக்கக்கூடிய கொடுப்பனவு நீங்க உங்களுடைய குடும்பத்துல, அதாவது உங்களுடைய அம்மா அப்பா அந்த குடும்பத்தோட நீங்க ஜாயின் பண்ணி இருக்கின்ற போது உங்களுக்கு அந்த கொடுப்பனவு கிடைச்சி, இப்ப அவங்க வந்து திருமணமாகி புதுசாக வந்து அந்த கொடுப்பனவு வந்து பதிஞ்சு அவங்களுக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. இல்லாட்டி அங்க கிடைக்காம இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து அந்த கொடுப்பனவு வந்து கிடைக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். இப்படியான சில காரணங்களால இந்த கொடுப்பனவு வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. மிக முக்கியமாக வந்து இந்த முகவரி மாற்றங்கள், அதோட இந்த காரணிகள்ல வந்து தேசிய அடையாள அட்டையுமே வந்துட்டு ஒரு பிரதான காரணியாக இருக்குது. ஆரம்ப காலத்திலேயே உங்களுக்கு தெரியும் 18 வயசு தாண்டி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த தேசிய அடையாள அட்டை வந்து கொடுத்தே ஆக வேண்டும். இப்படியான சில பிரச்சனைகள், இப்படியாக இருக்கக்கூடிய காரணங்களால தான் இந்த கொடுப்பனவு வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. இந்த கொடுப்பனவு வந்து நிறுத்தப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இனிமேல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இத கொடுப்பனவு கிடைக்கிறதுக்கு முதல் நீங்க மீளாய்விலேயே வந்து இந்த தகவல்களை வந்து உறுதிப்படுத்தியிருப்பீங்க. இப்ப நீங்க இருக்கக்கூடிய புது முகவரி, உங்களுடைய தேசிய அடையாள அட்டை, மேலும் பல தகவல்கள் வந்து என்னென்ன மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்குதோ எல்லாத்தையுமே வந்து நீங்க மீளாய்வின் போதே வந்து செய்திருப்பீங்க. அப்படி செய்திருந்தாலும் கூட நீங்க உங்களுடைய கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த ஒரு விஷயத்த வந்து உங்களுடைய பிரதேச செயலகத்துல இருக்கக்கூடிய நலன்புரி நன்மைகள் சபையினுடைய கிளை அதிகாரிகள்ட்ட போயிட்டு கேளுங்க. கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, குறிப்பா இந்த காரணியால தான் உங்களோட கொடுப்பனை வந்து நிப்பாட்டப்பட்டிருக்குது என்றதை வந்து அந்த உத்தியோகத்தர்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. என்ன காரணியால உங்களுக்கு காரணத்தால வந்து உங்களுக்கு வந்து இந்த கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஆனா உங்களுடைய கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நீங்க போய் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொடுப்பனவு வந்து அதுக்கு பிறகு உங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த மீளாய்வு நடந்து முடிந்ததுக்கு பிறகு உங்களுடைய தரவுகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு நலன்புரி நன்மைகள் சபையால வந்து இவங்களுக்கு இந்த கொடுப்பனவை தொடர்ச்சியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் பண்ணப்பட்டா வந்து உங்களுக்கு அந்த கொடுப்பனவை வந்து தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடிய மாதிரியாக இருக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மீளாய்வுல இன்னொரு கேட்டகரியுமே வந்து தங்களுடைய தரவுகளை வந்து புதுப்பித்திருந்தாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொன்னா, இந்த அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துல வந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு தெரிவாகாதவங்க, அதாவது அஸ்வஸ்ம கிடைக்காதவங்க வந்து தங்களுடைய மீளாய்வின் போது தங்களுடைய தகவல்களை எல்லாம் சரியான தகவல்களை எல்லாம் கொடுத்திருப்பீங்க. அந்த தகவல்களின் புள்ளிகளின் அடிப்படையில அவங்க தகுதி பெற்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் வந்து இந்த கொடுப்பனவு வந்து கிடைக்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். அடுத்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கொடுப்பனவு வந்து நிறுத்தப்பட போகுதா என்றது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த கொடுப்பனவு வந்து ஜூனோட நிறுத்தப்பட போகுதான்னு நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும்
இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு கொடுப்பனவு இல்லை. சமுர்த்தி கொடுப்பனவு மாதிரியாக தொடர்ச்சியாகவே வந்து கிடைக்காது. இதுக்கு வந்து ஒவ்வொரு கால வரையறை இருக்கு. ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், முதல் 17,500 10,000 இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு 3 வருஷத்துக்கு தான் இந்த கொடுப்பனவு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அப்ப 2026 ஜூனோட வந்து இந்த கொடுப்பனவு நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய பேர் என்ன கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கொடுப்பனவு நீடிச்சு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. ஏன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்துல நிறைய பிரிவினருக்கு இந்த கொடுப்பனவுகள் வந்து 6 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு இந்த மாதிரியாக நீடித்து கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்களிடத்துல அதிகமாக இருக்குது. எங்களுக்கும் இந்த கொடுப்பனவு நீடித்து கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதனால நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா இத வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா, இப்ப நீடிக்கப்பட போகுது அப்படின்னு சொன்னா, அந்த காலகட்டம் அந்த குறுகிய காலத்துக்குள்ள இது தொடர்பான சுற்றறிக்கைகள் ஏதாவது வெளிவந்து நீடிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த டைம்ல அந்த ஒரு விஷயத்த வந்து நாங்க உறுதியாக சொல்லலாம். இது ஒரு 6 மாசத்துக்கோ அல்லது இத்தனை மாசத்துக்கோ இத்தனை வருஷத்துக்கோ நீடிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி. அது வரைக்குமே நாங்க நிறுத்தப்படும் என்ற வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் என்றதை வந்து நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒருவேளை நீடிக்கப்பட போகுது, அது தொடர்பாக ஏதாவது சுற்றறிக்கைகள் வெளியாக இருக்குது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அறிய தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். மீளாய்வுக்கு பிறகு இந்த கொடுப்பனை வந்து தொடர்ந்து கிடைக்குமா, நிறுத்தப்படுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மீளாய்வுக்கு பிறகு வந்து ஒரு புது பெயர் பட்டியல் வந்து வரும். அந்த பெயர் பட்டியலின் அடிப்படையில தான் வந்து இந்த கொடுப்பனை வந்து இனிமேல் போக போகுது. அதாவது மீளாய்வின் போது நீங்க பெற்றிருக்கக்கூடிய அந்த புள்ளிகளின் அடிப்படையில வந்து புதிதாக கிடைக்கக்கூடிய இந்த பெயர் பட்டியலை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனை வந்து போகும். தொடர்ந்து இந்த அஸ்வஸ்ம தொடர்பாக எப்போ பெயர் பட்டியல் வரப்போகுது, இது தொடர்பான தகவல்கள், அதை தொடர்ந்து மீளாய்வினுடைய தகவல்கள், இது சம்பந்தமாக புதிதாக கிடைக்கக்கூடிய அப்டேட்டை உடனடியாக அறிவித்தறதுக்கு தயாராக இருக்கிறேன். மற்றும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.